உண்மையாவே டென்ஷன் ஆகுதுடா. வந்துச்சு என்னடா இந்த இடத்துல எரிஞ்சிருக்கு. ஆனால இப்போ இதுல இருந்து இந்த ப்ராசர் ஓபன் பண்ணிட்டு மதர் போர்டு தனியா கையில வந்துருச்சு. ரெக்கார்டிங் போடலாம். ஹாய் சோல்ஜர்ஸ், 1 minute. சோலி முடிச்சு. இது பாத்தீங்கன்னா ஆப்பிள் iMac. இதுல ஒரு பிரச்சனை இருக்கு, அதுக்கு முதல்ல இதை ஆன் பண்ணும். இந்த மேக்ல என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்ன ஆன் ஆயிருக்கு ப்ராப்ளம் அப்படின்னு இது வந்து 2015 வந்த iMac. இந்த iMacல பிரச்சனைனா இதுல இருக்க ஹார்ட் டிரைவ் தான். அதாவது பாத்தீங்கன்னா அந்த காலத்தில் SSD கிடையாது, இருந்தது இவங்கிட்ட கிடையாது. ஸோ அதனால வந்து ஹார்ட் டிஸ்க் போட்டு கொடுத்துட்டா. அந்த ஹார்ட் டிஸ்க்ல பிரச்சனை ஆயிருக்கு போல. அதனால திடீர்னு ஆஃப் ஆயிடுது. அப்புறம் வந்து ரொம்ப ஸ்லோவா இருக்கு. ஹார்ட் டிஸ்க் 2015 எத்தனை வருஷம் ஆகுது? ஓ மை காட், 9 வருஷம் ஆகுது சோல்ஜர்ஸ். இங்க பாருங்க கிளட்டு மரட்டு. சோ இப்போ என்ன பண்ணோம்னா வந்து பிரிக்க போறோம். இந்த டிஸ்பிளே இருக்குல்ல, இவனை அப்படியே பொறுமையா பிரிச்சு முதல்ல டிஸ்பிளே கழட்ட போறோம். இந்த பேனலுக்குள்ள இருக்கிற மதர் போர்ட், ப்ராசஸர், நியூரல் ஸ்கீம் எல்லாத்தையும் தனித்தனியா கழட்டி போட்டு நம்ம கிட்ட தனியா ஒரு ரெட் சிப் மாதிரி நம்ம ஒரு சிப் வச்சிருக்கோம், அதை மாத்த போறோம். அதுக்கு முன்னாடி இதுல எந்த பெர்ஃபார்மன்ஸ் அதுன்றதை பார்த்தோம். ஏன்னா மாத்தினதுக்கு அப்புறம் நம்ம பெர்ஃபார்மன்ஸ் பூஸ்டும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம ஹார்ட் டிரைவ் சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க, 300 MB ரைட்டு, 1.6 GB ரீடு வருது. எப்படி அப்படி சொல்லி கேட்டா இதுக்குள்ள ஃபியூஷன் டிரைவ்னு வச்சிருக்கான். NVMe மாதிரி ஒரு கேஷ்க்கு வச்சிருப்பான். அந்த கேஷோட ஸ்பீடு தான் இது. ஆக்சுவல் டிஸ்கோட ஸ்பீடு கம்மி. இப்போ என்ன வந்து சிடி பெஞ்ச் வந்து R23 ரன் பண்ண போறோம். சில நேரங்கள் கழித்து இதுல பாத்தீங்கன்னா வந்து மல்டி கோர் ஸ்கோரே வந்து இப்போ இருக்க லீஸ்ட் ப்ராசஸரோட சிங்கிள் கோர் பெர்ஃபார்மன்ஸோட கம்மியா இருக்கு. ஸோ இதுதான் இப்போது கரண்ட் பெர்ஃபார்மன்ஸ். இனிமேல் என்ன பண்ண போறேன்னா வந்து இதை ஆஃப் பண்ணிட்டு ஓப்பன் பண்ண வேண்டியதுதான். ஓகே, ஷவர் பண்ணியாச்சு, ஓப்பன் பண்ணும். சிங்கம் மாதிரி இருந்தீங்களே பாஸ். இப்போ என்ன போஸ்டர் மாதிரி ஆயிட்டுனாடா? வந்துச்சு. வந்துருச்சு. இது பத்திரமா வைக்கணும் சோல்ஜர்ஸ், இல்லைன்னா வந்து உடஞ்சி போயிடும். ஓகேங்களா? ஏன்னா இதான் இருக்கு ரேட். 28,000 30,000 கேட்பா. இது ஆல்ரெடி உடஞ்சிருச்சு. ஏய் என்னடா உடஞ்சி போன கண்ணாடி போடுறேன். இறா இது வச்சுட்டு வரேன். இந்த கண்ணாடிக்கு ஏதாவது பண்ணுங்களேன் சோல்ஜர்ஸ். அந்த கண்ணாடி உடைக்க சொல்லி இந்த கண்ணாடி உடச்சு வச்சிருக்கா. ஃபிளாஷ் பேக் 10 dB தான் பண்ண மாட்டேன். அட கன்றாவியே. பை தி வே திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை லென்ஸ்கார்ட். ஆனால் உண்மையாகவே இது லென்ஸ்கார்ட்டில் வாங்கின கண்ணாடி தான், உடஞ்சி போச்சு. 2 வருஷம் முன்னாடி வாங்கினேன், உடஞ்சிச்சு. மூக்கு கிட்ட வரல அந்த பிளாஸ்டிக், அதுதான் உடஞ்சிருச்சு. கணேசாவுக்கு வந்து கண்ணாடி ஆர்டர் பண்ண போகிறோம் லென்ஸ்கார்ட்டில். கண்ணாடி நம்பர் நான் சொல்கிறேன். நம்பர் ஒன்று இருக்கும், அது போட்டால் வரும். நம்பர் போட்டால் வரும். அப்படி இல்லை உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நம்ம வந்து கிளாஸ் அப்படியே வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஏர்லாம் இருக்குதுல்ல, ஏர் ஃபில்டர். ஏர் ஃபில்டர் இருக்குது. அப்படி இல்லைன்னா கடைக்கு டேரெக்டாக போயிடுங்க. கடைக்கு போயிட்டீங்கன்னா நிறைய சாம்பிள்ஸ் இருக்கும். சாம்பிள் எடுத்து பார்த்து நீங்கள் போட்டு பார்த்துட்டு அந்த கிளாஸில் இருக்க நம்பர் இருக்கும், அவங்க நோட் பண்ணிடுவாங்க. அப்புறம் சொன்னீங்கன்னா ஆர்டர் போட்டு வந்து அப்படியே கணேசா சேல்ஸ் பர்சன் மாதிரி ஆகிட்டா. சரி நம்பர் சொல்லு. நம்பர் 1500404 இதானே? எஸ். ஓ, ஒன்னு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீ. பை ஒன் கெட் ஒன் ஆஃபர். ஏதாவது கிளாஸ் சொல்லு, வேற ஏதாவது கிளாஸ். மேக்னெட்டிக் கிளாஸ் போடுங்க. அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் கிளாஸ் மீம் போடுங்க. நான் கேட்டது இப்படி வச்சிருப்பாரு. மேக்னெட்டிக் கிளாஸா? ஆனா அவர் எனக்கு கொடுத்தது ஹிட் ஆயிடுச்சா? எடிட்ல போட்டு என்ன மேக்னெட்டிக் கிளாஸ் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. என்னடா பீம் அது? நல்லதா பார்க்கறது நல்லா இருக்க மாதிரி போடு. நான் கிளாஸ்லாம் போட்டது கிடையாது. போட்டாச்சா? சோல்ஜர்ஸ் ஆர்டர் போட்டாச்சு. பொருள் வந்ததுக்கப்புறம் இனி வந்து பார்ப்போம். சோல்ஜர்ஸ் இப்போ வந்து டிஸ்பிளே ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணா துக்ராம இருக்க இவன் தான் வந்து நம்மளோட கல்பிரிட். இவனை தான் காலி பண்ணணும். இவனை தூக்கணும். தூக்கிட்டு எங்கடாது இவனை மாட்டணும். இந்த இடத்துல தான் வந்து CPU ப்ராசர் இருக்கும். அவனையும் கழட்டிட்டு வேற ஒரு ப்ராசர் போடணும். அண்ட் இதுதான் அது வர பவர் சர்க்கியூட்டு. அதாவது SMPS கிட்ட நம்ம பிசியில் SMPS பெருசாக இருக்குல்ல, அந்த SMPS இதுதான். ஸோ இவனை முதல்ல பிரிக்கணும். ஏன்டா பயமுத்துற? இருடா சும்மா வந்துச்சா? சோல்ஜர்ஸ் இவன் வந்து ஆப்பிள் வந்து கொஞ்சம் கிருத்தரம் பிடிச்சவன். ஏன்னா வந்து இங்க இருக்க ஸ்க்ரூ வந்து வேற ஸ்க்ரூ, இங்க இருக்கிற ஸ்க்ரூ வந்து வேற ஹெட், இங்க இருக்க ஸ்க்ரூ வந்து வேற ஹெட், இங்க இருக்கிற ஸ்க்ரூ வேற ஹெட், எல்லாமே வேற வேற ஹெட். அதாவது நமக்கு கிடைக்காத மாதிரியான ஹெட் வச்சிருப்பான். ஆனா நமக்கு வடக்கு நண்பர் துணை இருக்கிறதுனால இதெல்லாம் நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அதான் வர்க்கீஸ். சோல்ஜர்ஸ் இப்போ ஒரு ஸ்பீக்கர் ரிமூவ் பண்ணி கழட்டியாச்சு. அடுத்து இந்த ஸ்பீக்கர், 2 ஸ்பீக்கர் கழட்டியாச்சு. இதுக்கப்புறம் வந்து ஹார்ட் டிஸ்க் கழட்டணும். இதுதான் ஹார்ட் டிஸ்க் தெரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பவர் சர்க்கியூட்டை வந்து ஓப்பன் பண்ணிட்டு இருக்கோம். SMPS வந்துச்சுடா, ஓப்பன் பண்ணியாச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேபிள் இருக்கு. அடியில் விட்டு தான் கழட்டணும். பின்னாடி தான் கிளிப் வச்சிருக்கேன் அடியில். இங்கே பார்த்தி அதுக்கும் வச்சிருக்கேன் ஒரு பிரச்சனை. மேலே வச்சு ஈஸியாக நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம்ல, ஆனால் அடியில் கிளிப் வச்சிருக்கான் ப்ளஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுற மாதிரி. இந்த அநியாயம் பண்ணுறியாடா?
போர்டு ஃபுல்லாகவே பிளாக்காக இருக்குது, நல்லா இருக்கு நான் பார்க்க. ஆமாண்டா, அதான் ஆப்பிள். இது வந்து சீக்ரெட் கிட்ட இருந்தால் வாங்கியிருக்கான். அதுவும் அவங்ககிட்ட கேட்டு பிளாக் கலர், ஐயா ராசா எனக்கு வந்து நீங்கள் வெள்ளை கலரில் க்ரீன் கலரில் தான் ஒட்டி தருவேன், எனக்கு மட்டும் பிளாக்ல ஒட்டி கொடுன்னு சொல்லிட்டு இது மட்டும் கேட்டு வாங்கியிருக்கேன். ஆனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் ஒன்று தான் பார்த்துங்க. இதை எஸ்எம்பிஎஸ். இதுக்கப்புறம் வந்து கூலரை கழட்டும் வந்துருச்சு சார். இந்த மாதிரி ஒரு ஸ்னெயில் இருக்குன்னு நினைக்கிறேன். டர்போ இங்கே இருக்கு. நான் ஆக்சுவலாக வந்து நேற்று வடக்கு நண்பரோட ஊருக்கு போயிட்டு வந்தேன் சோல்ஜர்ஸ். நிறைய வடக்கு நண்பர்களை மீட் பண்ணேன். ரொம்ப டயர்டாகி போச்சு சார். அதான் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி வீடியோ கொஞ்சம் டல்லாக போச்சுன்னா எனக்கு மன்னிச்சிருக்கேன். எங்களுக்கு எந்த வருத்தமும் இல்லைப்பா. இப்போ எத்தனை ஸ்க்ரூடாடே? இந்த ஸ்க்ரூ ஓப்பன் பண்ணுறதுக்குள்ள வயசாயிடும் போலடா. முடியல. ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் பிரிச்சாச்சு. பின்பக்கத்தில் கையை வச்சு மறைச்சிட்டிங்கன்னா 1 2 3 4 ஆல்ரெடி ரேம் அப்டேட் பண்ணியிருக்காங்க சோல்ஜர்ஸ். மதர் போர்டு தனியாக கையில் வந்துருச்சு. இங்கே சாட்டா கேபிள் அவ்வளோதான். ஃப்ரைட் ரைஸ் வர்றது. என்ன சொல்கிறீங்க? இதுக்கு வரலாம் சோல்ஜர்ஸ். இதுதான் வந்து மொத்த லாஜிக் போர்டு. சொன்னல ஏன் நமக்கு வந்து ஹார்ட் டிஸ்க் ரொம்ப ஸ்பீடாக காமிச்சுன்னா இது காரணம் இதுதான். ஃபியூஷன் ரேடர்னா வந்து இது வந்து ஒரு SSD கேஷ் மாதிரி ஒர்க் ஆகும். டெஸ்ட் பண்ணும்போது என்ன பண்ணால் 128 GB காப்பி ஆகுது. மற்ற 10 GB 5 GB 50 GB அந்த காப்பி ஆகும். 50 GB எல்லாம் இதிலே காப்பி ஆகிடும். அப்போ என்ன ஸ்பீடாக இருக்க மாதிரி தெரியும். ஆனால் உண்மையை பார்த்தா அவன் ஸ்லோ. ஏன்னா இது கேஷ். ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதில் இருக்குமா இதில் இருக்குமா? அதில் தான் இருக்கும். சோகா என்னடா இந்த இடத்துல எரிஞ்சிருக்கு இங்கே காட்டுங்க. சோல்ஜர்ஸ் ஆக்சுவலாக என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டர் ஒன்று இருந்திருக்கு. ஸோ அந்த கெப்பாசிட்டர் வந்து எரிஞ்சிட்டு இருக்கு. சில கெப்பாசிட்டர் எரிஞ்சினாலும் ஒர்க் ஆகும். எப்போ ஒர்க் ஆகும் போனால் எரிஞ்சு வந்து ஃபியூஸ் ஆகிடும். அப்படியே உருகி அப்படி ஒட்டிக்கிச்சுன்னா 2 லைனும் வந்து ஒன்றா ஒட்டும் போது அப்போ ஷார்ட் ஆகி ஒர்க் ஆகும் போகும். பட் இது எரிஞ்சு மொத்தமாக காணாமல் போயிட்டு போல. அந்த இடத்துல மல்டிபிள் கெப்பாசிட்டர் இருக்கு. ஸோ அது ஒரு பேக்கப் கெப்பாசிட்டர் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் வந்து அது போனதுனால எதுவும் ஆகலை. டேமேஜ் நமக்கு பெருசாக தெரியல. பட் ஆனால் இந்த பெரிய கெப்பாசிட்டி இருந்துச்சுன்னா மேபி தெரியலாம். வந்துருச்சு. மதர் போர்டில் இருந்து நம்மளோட இது ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ இதுல இருந்து இந்த ப்ராசர் ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கு நம்மளோட ப்ராசரை போட்டு திருப்பி அசம்பிள் பண்ணோம். என் உடம்பில் ஏதோ சுரக்கிறது. வந்துச்சுடா. ரெக்கார்டே போடலண்ணா. உண்மையாவே டென்ஷன் ஆகுதுடா. சும்மா பண்ணல. எனக்கு ஆத்திரங்கள் வருது. என்னடா பண்ணிட்டு இருந்த நீ? இப்ப ஐயோ வச்சனா அப்படியே அமைங்கி தண்ணி ஆயிடுச்சு. இப்படி ஒரு பைத்தியக்கார கூட்டம். பொறுமை சாமி. வச்சா i5-6600. இனிமேல் இது தேவைப்படாது. ஓர வச்சிடலாம். அதுக்கப்புறம் இதுக்கு இதை க்ளீன் பண்ணணும். இப்போ வந்து கிராஃபிக்ஸ் கார்டு பக்கம் ஓவர் சோல்ஜர்ஸ். இது ஆப்பிள் கிட்ட இருந்து வந்தது. இது வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வந்தது. இப்போ என்ன பண்ணா வந்து போட வேண்டியதான். ஓகே போட்டாச்சுடா சோல்ஜர்ஸ். இங்கே இருக்கு தெரியல பேஸ் ஸ்கோர் மாஸ்டர். அவ்வளோதான் சோல்ஜர்ஸ். இப்போ என்ன பண்ணலான்னா வந்து முடியலாமா? மதர் போர்ட் ரெடி சோல்ஜர்ஸ். அடுத்து ரேம் தவா எடுங்க. இந்தா பிடிச்சுக்க. மாஸ்டர் ஒரு ஃப்ரைட் ரைஸ், ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி வெச்சுப்போம். 1/2 பிரிச்சுப்போம். எல்லா சிக்கன் கீழ வந்துச்சு மாஸ்டர். ஓகே சோல்ஜர்ஸ். இப்போ என்ன பண்ண போறோம்னா வந்து இந்த கடாயில் வந்து மதர் போர்டை ஃபிக்ஸ் பண்ண போறோம் சோல்ஜர்ஸ். சாட்டா கேடும். சோல்ஜர்ஸ் மதர் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூஸ் போட்டாச்சு. இப்போ வந்து பவர் போர்டு. இப்போ வந்து கனெக்ஷன் கொடுக்கணும். அப்புறம் முக்கியமான மேட்ரு நம்ம ஹார்ட் டிஸ்க் பாருங்க. இதுக்கு பதிலாக SSD மாற்றணும். இது வெஸ்டர்ன் டிஜிட்டில் 2 TB SSD. இதான் SSD புது SSD. இப்போ நான் வந்து ஒரு மேட்ரு வச்சிருக்கேன். இதுவும் வடக்கு நண்பர்கிட்ட இருந்து வாங்கினது தான். சோல்ஜர்ஸ் இங்கே பாருங்க. இது வந்து பெருசாக இருக்குல்ல, இந்த பெருசாக இருக்கிறதுக்கு அடாப்டர் மாதிரி கேடி. ஓகே சோல்ஜர்ஸ் கிட்டத்தட்ட முடிச்சாச்சு. அப்கிரேட்லாம் முடிச்சாச்சு. இன்னும் ஃபேனை மாட்டினேங்களா? ஃபேனு அந்த டர்பைனு. இந்த டர்பைனை வந்து இப்படி மாட்டினா போதும். ஓகே எல்லாம் படாச்சா? அடுத்து ஸ்பீக்கர் எடுங்க. ஸ்பீக்கருங்களா இந்த இருக்கு பாருங்க. ஸ்பீக்கர் தொடங்க. என்கிட்ட ஒரு டிவைஸ் இருக்கு. ஏர் புலோவர். தட்டு எடுத்துட்டு இப்போ என்ன பண்ணணும்? டேப் அடிக்கணும். தெரியுதா? ஒண்ணுமே தெரியலையே. ஓகே சோல்ஜர்ஸ் இப்போ ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் பண்ணுங்க. ஆன் பண்ணிட்டேன்டா. ஆனாவல கோவிந்தா சோல்ஜர்ஸ் ஆனா மாட்டேங்குது சோல்ஜர்ஸ். ஏன்னு தெரியல. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுவோமா? சில நேரங்கள் கழித்து சோல்ஜர்ஸ் ஆக்சுவலாக வந்து ஆனாவில் அது என்ன மேட்டர்னா வந்து இதில் வந்து பாருங்க நம்ம பிசியில் இருக்க மாதிரி 4 லைட் இதில் LED இருக்குது. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பவர் கொடுத்தாலே எரியும். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா லாஜிக் போர்டுக்கும் பவர் போர்டுக்கும் கம்யூனிகேஷன் நடந்தனாலே லைட் எரியும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா GPU வந்து கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா லைட் எரியும். நாலாவது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே கரெக்டாக கம்யூனிகேட் பண்ணிச்சுன்னா லைட் எரியும். இங்கே பாருங்க கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணணும். ஒரு லைட் இருக்குங்களா? இன்னும் லைட் இருக்குங்களா? சோல்ஜர்ஸ் 2 லைட் தான் எரியுது. எனக்கு தெரிஞ்சு என்னன்னா ரேம் மேலே தான் சந்தேகமாக இருக்குது. ஸோ ரேம் என்ன பண்ணலாம் நம்ம வந்து துடைப்போம். ரேம் வந்து எரேசர் வச்சு அழிச்சிட்டோன்னு வைங்களேன் ஒர்க் ஆகும். ஆன் ஆயிடுச்சு.
சோல்ஜர்ஸ் ஆன் ஆயிடுச்சு. 4 RAM போட்டிருக்கு. எப்படி இப்போ ஆன் பண்ணீங்க 4 RAM போட்டான்னு கேட்டால் ஒன்றும் இல்லை, இதை வச்சு தான் தெரிஞ்சுக்கல. ஓத பெரிய அந்த கோல்டு கான்டாக்ட் பிரிண்ட்ஸ் மேலே வந்து ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். அந்த லேயர் இதை வச்சு நீங்கள் அழிச்சிட்டிங்கன்னா ஒர்க் ஆரம்பிச்சு. இப்போ வந்து ஆன் ஆயிடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிட்டு திருப்பி மானிட்டர் கனெக்ட் பண்ணி ஆன் பண்ணி பார்ப்போம். ஆன் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ராசஸர் அப்கிரேட் பண்ணோம் இல்லையா, இங்கே பாருங்க 6700 i7 வந்துச்சு. i5லேருந்து i7க்கு அப்கிரேட் பண்ணியாச்சு. SSD போட்டோம் இல்லையா, SSD வந்து 2 TB வந்து விட்டது. பட் இதில் காமெடி என்ன சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த 120 GB NVMe SSD மாதிரி மேட்டர் இல்லையா, ஃபியூஷன் டிரைவ்ன்ட்டு அதில் தான் வந்து OS இன்ஸ்டால் ஆயிருக்கு. ஸோ அதனால் அந்த OS தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆக்சுவலாக SSD மாற்றாம கூட இருந்திருக்கலாம். ஆனால் ஹார்ட் டிஸ்க்கு ஸ்டோரேஜுக்கு தான் யூஸ் ஆகுது. ஃபியூஷன் டிரைவ் நம்ம வந்து ஹைப்ரிட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஆனால் இதில் ஹைப்ரிட் பண்ணாமல் இருக்கு. வேணா நம்ம ஹைப்ரிட் பண்ணி SSDயும் ஃபியூஷன் டிரைவ் ஒன்றா மாற்றி கூட யூஸ் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் இதை அப்படியே விட்டுறேன். விட்டுட்டு இப்போ வந்து நமக்கு எவ்வளோ ஸ்கோர் இம்ப்ரூவ்மெண்ட் பர்ஃபார்மன்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சதுன்னு பார்ப்போம். நம்ம மல்டி கோரில் பார்த்தா கிட்டத்தட்ட வந்து அது 1000 சம்திங் கிடச்சதா, அதில் வந்து 3816 கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 3லேருந்து 4 மடங்கு அதிகமாக வந்து பர்ஃபார்மன்ஸ் கிடச்சிருக்கு மல்டி கோரில். சிங்கிள் கோர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மடங்கு, அதில் 300 சில்லறையே வந்தது. இதில் 597, அதாவது பார்த்து 600 ஸ்கோர் கிடச்சிருக்கு. ஸோ இதுக்கு எவ்வளோ செலவாச்சுன்னா 10,000 ரூபாய் ப்ராசஸர் ப்ளஸ் SSD அதாவது இது ஃபியூஷன் டிரைவ் வந்து 120 GB SSD போடாமல் இருந்தாலும் பெரிய பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் இருக்காது. பட் ஃபைல் எதில் வச்சு ஒர்க் பண்ணுறீங்களோ அந்த விஷயத்தில் பர்ஃபார்மன்ஸ் டிஃபரன்ஸ் கிடைக்கும். இது SSD இல்லாமல் பார்த்தா 10,000 ரூபாய், SSD சேர்த்து பார்த்தா கிட்டத்தட்ட 20,000 ரூபாய், 18,000 ரூபாய் அந்த ரேஞ்சு செலவு பண்ணது. ஸோ டேப் வந்து பிரிச்சுட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்டிக்கர் ஒட்டணும். அது முதல்ல பண்ணலாம். சோல்ஜர்ஸ் இந்த சைடுக்கு இதெல்லாம் பிரிச்சாச்சு. இந்த சைடு ஆல்ரெடி ஒட்டிருந்து இல்லையா, அந்த ஸ்டிக்கரோட இது இருக்குது, ரெசிடியூஸ் இருக்குது, அதை பிரிக்கணும். ஆக்சுவலாக சூப்பராக வருது சோல்ஜர்ஸ். நான் பிரிச்ச திருப்பி போட்டாலே அதுக்கான ஸ்டிக்கர் இது வடக்கண்கிட்ட வந்தது தான். இப்போ ஒட்டினதை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி அது அங்கே இதுவாகணும். அப்படி போடு சோல்ஜர்ஸ். மூடியாச்சு ஒரு வழியா. இப்போ வந்து டேப் அடிச்சிருக்கு, இன்னும் அடிக்கணும். ஸோ இது என்னன்னா வந்து அடிச்சுட்டு காஞ்ச உடனே திருப்பி ஓப்பன் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து அவுட்ரோ சொல்கிறேன். காஞ்சதுக்கப்புறம் வர சோல்ஜர்ஸ். காய்ந்த பிறகு சோல்ஜர்ஸ் ஒரு நாள் ஆகிவிட்டது, ஒரு நாள் மேலே ஆயிடுச்சு. இப்போ வந்து என்னன்னா வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் கண் ஆஸ்பத்திரிலாம் பண்ண கண்ணை மூடி வச்சிருப்பாங்க, மூடிட்டு திறப்பாங்க. அந்த மாதிரி இதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஆஸ்பத்திரிக்கு போகடா. சரி ஓகே, தூக்குடா. பிரிச்சா விழாதுல்ல, விழக்கூடாது. சோல்ஜர்ஸ் பிரிச்சாச்சு. உள்ள கை விழி கை. அண்ட் இந்த மேட்டர் இருக்கும்போது இன்னொரு மேட்டர் இருக்கு. அது என்ன வந்து கணேசா வந்து லென்ஸ்கார்ட்ல வந்து ஆர்டர் போட்டதா இல்லையா, அது வந்திருக்கா இல்லையான்னு பார்ப்போம். சோல்ஜர்ஸ் கண்ணாடி வந்து விட்டது. இது கணேசாவின் கண்ணாடி, இது என்னுடைய கண்ணாடி. நல்லா இருக்கா? காமெடியா இருக்கா? இல்ல நல்லா இருக்கு, சீரியஸா நல்லா இருக்கு. நல்லா இருந்தா இப்படி போடுங்க. சோல்ஜர்ஸ் ஆக்சுவலாக நான் வந்து ரேண்டமாக தான் இந்த கண்ணாடி போட்டேன். ஆனால் மேட்ரு என்னன்னா வந்து இந்த லென்ஸ்கார்டோட ஃபவுண்டரான பியூஷ் பன்சால் அவரே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடி போட்டிருக்காரா. ஷார்க் டேக்னு ஒரு அது என்னன்னு எனக்கு தெரியாது, இவன் தான் சொன்னா. பட் கலர் மட்டும் வேற, ஏன்னா இதில் நிறைய கலர் வந்துருக்கு, 15 கலர் இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வின்சென்ட் சேஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அஸ்லர் அப்படின்ற இது. சோல்ஜர்ஸ் அதாவது பார்த்தீங்கன்னா எனக்கு கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டி. இவனுக்கு வந்து கண்ணில் எதாவது ப்ராப்ளம் இருக்கு, டிஃபெக்டிவ் இருக்கிறனால வந்து கண்ணு தலைவலிக்கிறதுக்காக வாங்கியிருந்தான். ஆனால் எனக்கு அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதனால அந்த மாதிரி இது வந்து ப்ளூ ஃபில்டர் சொல்லிட்டு, அது ப்ளூ ஃபில்டர் இல்லை, சும்மா ஃபில்டரு. இதெல்லாம் வந்து ஸ்க்ரீன் ரொம்ப நேரம் பார்த்தா கண்ணில் தண்ணி வரும்ல, எனக்கு அதுவும் வராது. கண்ணு அது போட்டு பார்த்து எல்லாம் பழகி போச்சு. எதுவுமே இல்லாமல் வெறும் கண்ணாடி போகிறதுக்கு எக்ஸ்ட்ரா அந்த யூவி ஃபில்டர் போட்டு போகிறது நல்லது இல்லை. அதுக்காக 90% யூவி ரேஸ் ஏதோ பிளாக் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஓகே நைஸ். எந்த பார்த்தீங்களா எவ்வளோ ரிஜிடாக இருக்குது பாருங்க, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், ஹை குவாலிட்டி இன்ஜின். அதுவும் இல்லாமல் பை ஒன் கெட் ஒன் ஆஃபர் இருக்கு. ஸ்டோரில் போய்ங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கு. ஏன்னா டேரெக்டாக போட்டே பார்த்து கண்ணாடியில் பார்த்துக்கலாம். ரெண்டாவது ஐ செக் வந்து ஃப்ரீயாக பண்ணி தருவாங்க போல. அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து இதுதான் போயிடுச்சு. பட் திஸ் டைம் வந்து அட்ஜஸ்டபிள் நோட்ஸ் பேட்ஸ் இங்கே பாருங்க. சோல்ஜர்ஸ் ஆக்சுவலாக அது முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கணேசா ஒரு கண்ணாடி போட்டிருப்பான். என்ன கண்ணாடி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ரோட்டில் போயிட்டு இருப்போம், சைடில் ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு கண்ணாடி இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கண்ணாடி போட்டிருந்தான். அவரும் காலேஜ் போனோட கலாய்க்கிறானுன்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி வாங்கிட்டான். அவ்வளோதான் வித்தியாசம் ரோட்டில். இந்த டெலிவரி எடுத்தது 3 நாள் ஆச்சு. நீங்கள் டேட்டா போய் வாங்கினாலுமே அங்கே வந்து ஆர்டர் போட்டு தான் வர முடியும். அங்கேயே வாங்கிட்டு கையில் எடுத்துட்டு வர முடியாது. அங்கே போய் ஆர்டர் போட்டாலும் உங்களுக்கு 3 நாள் ஆகும் வரதுக்கு. சோல்ஜர்ஸ் லென்ஸ்கார்டோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் நேரில் போய் வாங்கினா வந்து சிட்டி சைடில் எதுனா எங்கே பார்த்தாலும் இப்போலாம் நிறைய கடைகள் இருக்கிறது. இப்போ கூகுள் மேப்ஸில் சர்ச் பண்ணால் நிறைய கடை இருக்கும். டேட்டா போய் கூட நீங்கள் விசிட் பண்ணிக்கலாம். Thank you for sponsoring this video. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோவில் வந்து இந்த iMac ரிப்பேர் பண்ணியிருப்போம், அப்கிரேட் பண்ணியிருப்போம். ஸோ எப்படி அப்கிரேட் பண்ணோம் என்ன இதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. iMac உள்ள எப்படி இருக்குன்னே தெரியாது ப்ராப்ளம் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ பார்த்து உள்ளே எப்படி இருக்குது என்ன பண்ணிருக்கான்னு தெரியும். உள்ளேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இன்டெல் ப்ராசஸ் தான் இருந்திருக்கும் முன்னாடி. பட் இப்போ மாத்திரம் எல்லாம் M1 M2 சிப் வந்துருச்சு, ARM பேஸ்ட் ப்ராசஸ். பட் முன்னே அப்படி கிடையாது. ஸோ இது வந்து ரிப்பேர் பண்ணி இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள் இதுவும் அழிஞ்சு போயிடும். ஏன் அழிஞ்சு போயிடும்னா பர்ஃபார்மன்ஸ் பத்தாம காணாம போயிடும். சாஃப்ட்வேர் அப்டேட் கொடுப்பாங்கன்னு தெரியாது, இருக்கிறத வச்சு ஓட்ட வேண்டியது இருக்கும். ஸோ இது அதுவே ஆட்டோமேட்டிக்காக யூஸ் பண்ண முடியாத அளவுக்கு போயிடும். சில பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக திருப்பி M1 M2 மாறிடுவாங்க எல்லாரும்.
எல்லாருமே. ஸோ இது வந்து கடைசி இது அத்தியாயம் மாதிரி இருக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.